அழகா உட்காந்துக்கோங்க. சரி, இப்போ என் கையில வந்து ஒரு பை இருக்கு. சரியா? இது என்ன பை? தம்பி சொன்னா ஆணிக்கை பை சொன்னா. இதே மாதிரி இந்த பையை கொண்டு போய் இன்னொரு ஊர்ல கேட்டேன், இது என்ன பை அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் எதிர்த்தானே, இது வந்து மீன் பிடிக்கிற பை அப்படின்னா. இது மீன் பிடிக்கிற பை கிடையாது. இன்னொரு ஊர்ல சொன்னாங்க, ஆனா இது வந்து டீ போடுற பையனே அப்படின்னா, சாயா போடுற பை அப்படின்னா. இது அந்த பையெல்லாம் கிடையாது. இப்போ ஆஃபரிங் பேக்குன்னா சரி பரவாயில்ல. சரி, இந்த பையில இருந்து அண்ணன் ஒண்ணு எடுக்க போறேன். சரியா? பயப்பட மாட்டல? பயப்படக்கூடாதுல? நார்மலா பாரு, நார்மலா பாரு. எடுக்கலாமா? பயப்பட மாட்டலா? யாரு மேல விளம்புறது இல்லை. பையில என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த பைக்கு பேர் என்ன தெரியுமா? சாதாரண பை. அவனே ஒரு பேர் வைக்கான், சாதாரண பை அப்படின்னா. எம்டி பேர். எல்லாம் சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லாத பை. ஆனா அந்த பையில ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டா. ஆனா ஷிப் இருக்குனே, ஷிப் இருக்கு, அதை ஓபன் பண்ணுனே அப்படின்னா. முன்னாடி உட்கார்ந்து சொல்லுதா பத்தியா? நீ ஏமாத்த முடியுமா? ஓபன் பண்ணிக்கலாமா? ஓபன் ஆயிடுச்சு. இப்ப பாரு, டக்குன்னு மறைஞ்சிரும். பார்த்துட்டே இப்ப இந்த பேர் என்ன தெரியுமா? கிழிஞ்ச பை. எவ்வளவு அழகா சொன்ன, கிழிஞ்ச பை. அவன் சொன்ன வாட்டர் பை. என்ன பை? வாட்டர் பை. ஒண்ணுமே இல்லாத பை. ஆனா என்ன பை? கிழிஞ்ச பை. சரியா? ரெண்டு பேரும் அண்ணன் கூப்பிட போறேன். யார் கை கட்டி நேரா உட்கார்ந்து இருக்காங்களோ ரெண்டு பேரும் அண்ணன் கூப்பிட போறேன். கூப்பிடலாமா? சரி, நமக்கு வந்து தம்பி நீ வாமா, சீக்கிரம் தம்பிங்களை ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்பா. சூப்பரா. உங்க பேர் என்ன? நாகர்கோவில் உள்ள பிள்ளைங்க ரொம்ப ஸ்பெஷல், சூப்பரான நேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு தங்கச்சி நீங்க தான் வாங்க. சரி, தங்கச்சிக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இவங்களை வச்சு நம்ம ஒரு சின்ன காரியத்தை நம்ம படிக்க போறோம். சரியா? நீங்க தான் மேஜிக் பண்ண போறீங்க. சரியா? பார்க்கலாமா? ரெடியா? சரி, இப்போ உங்க ட்ரெஸ்ல இருக்கிற கலர் இருக்குல்ல, சரியா? உங்க ட்ரெஸ்ல இருக்கிற கலரை கொஞ்சம் இதுல உள்ள போடணும். உள்ள போட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நடக்கும். பார்க்கலாமா? உங்க ட்ரெஸ்ல இருக்கிற அந்த கொஞ்சம் இந்த கலர்ஸ் கொஞ்சம் எடுத்து உள்ள போட்டு பார்க்கலாம். நிறைய நிறைய நல்லா சொரிஞ்சி திரண்டி ஊட்டி வைக்கப்பட்டியே சொரினா அப்படி சொரினா கொஞ்சம் கையில காலில் உள்ள கொஞ்சம் அங்கே வருமா? போடு போட்டனா பார்க்கலாமா? கலர் வேறையா? ஒழுங்கா போடல. ஒழுங்கா போட்டா ஒழுங்கா வரும். அவன் இப்படி போட்டா நீ இப்படித்தான் வரும். நீங்க கொஞ்சம் ஒழுங்கா போடுங்க. கலர் ஒழுங்கா வரணும்ல. இது என்னது? இதை பேருக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எல்லோ கலர் போட்டீங்களா? எல்லோ கலர் போட்டுருக்காங்க. எல்லோ கலர் போட்டாங்க. கை தட்டு கொடுங்க. இப்போ அவங்க கையில கொடுத்திருக்கிற இந்த துணி இருக்கு பாத்தீங்களா? இது உங்களுடைய லைஃப்னு நினைச்சுக்கோங்க. சரியா? அந்த துணி என்னது? உங்க லைஃப். தம்பியோட துணி என்னது? லைஃப். நைட்டு 12 மணிக்கு வந்து கேட்பேன், இது என்னது? பேய் வந்திருக்கு பயந்துறாரு. என்னது? லைஃப். சரியா? சரி, இப்போ இந்த பேக்கை நான் இங்க வச்சிடுறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு கிளாத் என்கிட்ட இருக்குது. நான் அதை இப்போ கொண்டு வரேன். சரியா? நான் கொண்டு வரேன். கை கட்டி நேரா இருந்துக்கணும். சரி, என் கையில ஒரு கிளாத் இருக்கு. சரியா? அந்த ரெட் கலர் கிளாத் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து
ஏசப்பாவுக்கு அடையாளமா நாங்க வச்சிருக்கேன். இந்த துணி வந்து ஏசப்பா கிடையாது, சரியான ஏசப்பாவுக்கு அடையாளமா நாங்க வச்சிருக்கேன், உங்களுக்கு புரியுறதுக்காக. சரியா? சரி, இப்ப தம்பிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? ஏசப்பாவுக்கு உன் லைஃபை கொடுக்குறியா அல்லது உலகத்துக்கு உன் லைஃபை கொடுக்குறியா? ஏசப்பாவுக்கு. உண்மையாவா? ஏசப்பாவுக்கு கொடுக்குறியா கெட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறியா? ஏசப்பாவுக்கு. சரியா? ஏசப்பா கொடுத்துறியா? சொல்லுடா. ஆகிருவோமா? அவன் சொன்னான், ஆனா ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையை கொடுத்துட்றேன், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஸோ அதுக்கு அடையாளமா இப்போ நம்ம இதை முடிச்சு போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கணும். ஏசப்பாவோட நல்லா இணைச்சாச்சு, நல்லா இணைச்சு வச்சுக்கிறோம். சரி, இப்போ உங்கள இருந்து ஒருத்தரை நான் கூப்பிடுறேன். சரியா? கை கட்டி நேராக உட்காந்துக்கோங்க, உங்களை கூப்பிட மாட்டேன், பயப்படாது. சரியா? தம்பிக்கு வாங்க, நீதான் சீக்கிரம் வண்டி வாங்க, ஏதாவது வச்சு பண்ணணும் வாங்க. சரி, இந்த கையை வலது கையை அப்படி நேரம் பண்ணிட்டு. சரியா? சரி, நான் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கணும். சரியா? நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பயப்படாது, கரண்ட் ஷாக் அடிக்கிறது, பயப்படாதுண்ணே. சரி, இப்போ கையில் கொடுத்துருக்கோம். இப்போ யாருடைய லைஃப் இங்கே இணைக்கப்பட்டிருக்கு? தம்பியோடைய லைஃப். என் இருதயத்தை முழுசா நான் கொடுத்துட்றேன், என் வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ நான் தங்கச்சிட்ட கேட்க போறேன், தங்கச்சி, தம்பி வந்து அவன் லைஃப்பை வந்து கொடுத்துட்டான், உங்க லைஃப்பை யார்கிட்ட கொடுக்க போறீங்க? பேட் ஃப்ரெண்ட்ஸ், நோ நோ, ஏசப்பாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு அடையாளமா இந்த பேக்ல நீங்க என்ன செஞ்சிருங்க, உள்ள போடுங்க. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க பார்க்கலாம். 1 2. தம்பி, அக்கா போட்டாங்கல்ல கிளாத்து, சீக்கிரமா சீக்கிரம் அதை எடுத்துட்டு பார்க்கலாம். இல்லையா? இல்லையா? போட்டு இல்லையாம்மா? எடு. இல்லைங்க, இதான் இருக்கு. எடு, கையை ஒரு நல்ல இதான் இருக்கு. உள்ள விடுங்க, சுப்படு. அவன் கையை ஆழமா விடல போடுது, அதான் அவனுக்கு தெரியும். எடுப்போம், ஆழமா விடு. இல்ல இல்லையா? ஓ, ஓட்டியா இல்லையாம்மா? இல்லையா? கண்ணு முன்னாடி தான் போடுறாங்க பாரு, போடணும். அப்படி மெல்ல பண்ணணும். 1 2 போட்டாலா? பாத்தியா? எடு. சீக்கிரம் டைரக்ட் மாதிரி 12 இன்ச், இது 12 இன்ச் இல்லையா? உங்களுக்கு இல்லையா? போயிடுச்சா? சரி, அவங்க ஏசப்பாவுக்கு நானும் என் லைஃப்பை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அவங்களுடைய லைஃப்பை அவங்க முன்னாடி அதை எடுத்து இங்க நம்ம ஜாயின் பண்ணணும். சரியா? தம்பி கொஞ்சம் நீட்டிக்கோங்க, கொஞ்சம் சுருன்னு இருக்கும், பயப்படாதீங்கல்ல. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அவ்வளோதான், அங்கே ஜாயின் ஆயிடுச்சு. பார்க்கலாமா? ரெடியா? தம்பியும் இயேசுவோட இணைஞ்சிட்டாங்க, தங்கச்சும் இயேசு அப்பாவோட இணைஞ்சிட்டாங்க. இங்கே வந்திருக்கிற பிள்ளைங்க, நீங்க யாரோட இணைய போறீங்க? விடுதம்பி, 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 பிள்ளைங்க விடுதம்பி, விடுதம்பி. கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். ரெண்டு பேரும் இயேசுவோட இணைஞ்சாச்சு. வந்திருக்கிற பிள்ளைங்க, நீங்க யாரோட இணைய போறீங்க? மட்டமா சொல்லுங்க. இயேசுவோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். சரியா? ஒருவன் என்னுடன் அவருடன் நினைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். இயேசு திராட்சை செடியா, நாம் அவருடைய கொடிகள். சரியா? இயேசுவோடு நம்ம இணைந்திருக்கணும். சரியா? முன்னாடி வந்திருக்கிற இந்த 3 பேருக்கும் நல்ல சூப்பரா ஒரு கிளாப் பண்ணிருக்க பார்க்கலாம். சத்தமா ஒரு கைத்தட்டி கொடுத்துருங்க. வேகமா நம்ம போக போறோம். சரியா?
ஓகே, இப்போ நம்ம கையில வந்து சில கார்ட்ஸ் இருக்கு. சரியா, நான் வேகமா போயிடுவோம். தேங்க்ஸ். சரி, இப்போ நம்ம கையில சில கார்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேகமா காமிக்க போறோம். சரியா, ரைட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, பிடிச்சிருந்தா கை தட்டுங்க. பாருங்க. சரியா, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நோ, அப்படி பிடிக்கலையா? அவன் பார்த்தீங்கன்னா ஏன் கொஞ்சம் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரி, பயப்படாத. ஓகே, இது பார்க்க என்ன மாதிரி இருக்கு? என்னைய மாதிரி இதெல்லாம் வருவது தம்பி சொல்றானே பிசாசு மாதிரி இருக்குனே அப்படின்னா. சரி, இதுக்கு நிறைய பெயர் இருக்கு. சரியா, பைபிள்ல நிறைய பேர் இருக்கு. இப்ப பிசாசு அப்படின்னா, ஆனா இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வலு சர்ப்பம். சரியா, பொய்யன், ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன், கொலைகாரன், எல்லா பேரும் யாருக்கு தான் இருக்கு? இந்த டெவிலுக்கு இருக்கு. சரியா, இவன் ரொம்ப மோசம் போக்குறவன். நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். சரியா, பைபிள்ல நிறைய பேர் இருக்கு இவனுக்கு. ஆனா இன்னொரு காரணம் என்கிட்ட இருக்குது. மொத்தம் இதுல 2 டெவில் இருக்கு. எத்தனை டெவில் இருக்கு? 2 டெவில் இருக்கு. இந்த 2 டெவில் நம்ம முன்னாடி போட்டுருங்க. சோ இது என்னது? எங்க நீங்க கைதிட்டாங்க பத்தியா? இது என்ன தெரியுமா? ஏஞ்சல். சொல்லுங்க, என்னது? ஏஞ்சல். நம்மள பாதுகாக்கிற ஏஞ்சல் இருக்காங்க, நமக்காக யுத்தம் பண்ற ஏஞ்சல்ஸ் தான் இயேசுவா வச்சிருக்காங்க. சரியா, சோ நம்ம டீமுக்கு டெவில் வேணுமா, ஏஞ்சல் வேணுமா? சத்தமா சொல்லுங்க, ஏஞ்சலா டெவிலா? ஏஞ்சல் வரணும். அப்படிதானா? இப்போ நம்ம கையில ஒரு கார்டு இருக்கு. சரியா, இதுல வந்து 2 டீமா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்னு ஏ, இன்னொன்னு என்னது பி அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா? சோ ஏ டீம் வந்து பாய்ஸ். சரியா, கை தட்டி கொடுங்க. நீங்களே யாரு? ஏ டீம். பி டீம் யாரு? கேர்ள்ஸ். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கார்டை நம்ம கவுத்தி போட்டு சஃபிள் பண்ணி வச்சிருவோம். நீங்க நம்ம அலெக்சாண்டரை வந்து 3 பேரை கூப்பிடுவாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கூப்பிடுவாங்க. அதுல நீங்க வந்து முன்னாடி வந்து ஒரு கார்டு எடுக்கணும். சோ ஒரு கார்டு எடுத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? டெவில் வந்து இந்த 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 கவர் வந்து என்ன வந்திருக்கு? டெவில் வந்திருக்கு இல்லையா? சோ அந்த டெவில் நம்ம என்ன செய்ய போறோம்? இங்க சின்ன டெவில் ஒன்னு இருக்குது. நம்ம கையில சின்ன டெவில் ஏஞ்சல்லாம் இருக்குது. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த உங்க டீம்ல கொண்டு போய் இதை நாங்க கொண்டு போய் என்ன செய்வோம்? இப்படி ஒட்டி வச்சிருவோம். எங்க ஏ டீம்ல ஒட்டி பி இல்ல, இங்க தான் நிறைய டெவில் வரும். அப்படியே வராது, எல்லா ஊர்லயுமே இங்க தான் வருது. இங்க ஒரு நாள் வராது. ஏ ஃபார் ஏஞ்சல், ஏ ஃபார் ஏஞ்சல். எப்படி எழுதுறோம்? இவ்வளவு மூல உள்ள பசங்க எப்படி இங்க நாகர்கோவில் எப்படி வந்தாங்க? என்ன செய்வோம் பாப்போம், யார் ஜெயிக்க போறாங்கன்னு பாப்போம். ஓகே, பார்க்கலாம். அப்படி நீங்க பேசுறதுல மட்டும்தான் ஏஞ்சல் எழுதிருப்பீங்க, ஆனா செயல்ல எங்க பிள்ளைங்க அடிச்சுக்கிறது யாருமே கிடையாது. எங்க பிள்ளைங்களாம் பரிசுத்தத்தை காத்து கொள்வாங்க. ஏஞ்சலா டெவில் வந்துடக்கூடாதப்பா, பாஸ்டிங் இவ்வளவு ஜாப் பண்ற ஆண்டவரே. நான் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். 1 2 3 5 6 7 8 9 10. அப்பா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க. என்ன 3 எடுத்தா 5 ஒரு விட்டுறோம். சரி, தமிழ் எடுறோம்னே. 1 2 3 4 அது தம்பி பார்க்கலாம். கரெக்டா எடுத்துட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அலெக்சனே கூப்பிடுங்க. நம்ம டீம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டெவிலா ஏஞ்சலா? அண்ணே லாஸ்ட் சான்ஸ் பெரியவங்களுக்கு கொடுங்க. சரியா, சரி. ஃபர்ஸ்ட் தங்கச்சி வந்திருக்காங்க. தங்கச்சி டெவிலா ஏஞ்சலா? எப்பவுமே நம்ம ஏஞ்சலா. நம்ம டெவில எடுத்த மண்ணில பிளட் வந்துரும் பாத்தீங்க. சரி, எல்லாம் கை தட்டி கொடுங்க. தங்கச்சி அவர்கள் இப்பொழுது ஏஞ்சலை எடுக்க போறாங்க. சோ முதல் வாய்ப்பாக ஏஞ்சல். கை தட்டி உற்சாகப்படுத்திருங்க. ஏஞ்சல் எடுத்திருக்காங்க. சோ நம்ம டீம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏஞ்சல் வந்துருச்சு. கொடுங்க. டெவிலா வேணா வந்து கொடுங்க. வாங்க. அண்ணே வெளியெல்லாம் வச்சு சுத்தி இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஏஞ்சல் எடுப்பாங்க. ஏஞ்சல் எடுப்பா? ஆமா தம்பி, ஏஞ்சல் எடுத்த நைட்டு தூங்கும்போது கண்ணு தெரியாது. என்ன பார்த்து சுகத்தோடு இருந்தேன். சரியா, ஏஞ்சலா டெவிலா? ஏஞ்சல். தம்பி 2வது என்ன அப்படின்னா சூப்பர். எல்லாத்துக்கு
சுறுசுறுப்பாக போகும்போது ரெண்டாவது சான்ஸ் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களா உட்காருங்க, கூப்பிடுங்க. எந்த பாப்பா? இந்த பாப்பாவா? இதான ஜோம் பண்ண? அவ கையை ஊதி ஜோம் பண்ணா, இயேசுவே அவளா கேட்கிறாளோ? நான் பாத்தியா? ஏஜ் ரொம்ப டிகிரி அக்கா பார்த்து எழுங்க. சூப்பரா இருந்துச்சுல, ரெண்டு பேரும் அழகா ஏற்றி எடுத்துட்டாங்க. போடுங்க. இப்ப பாருங்க, டேபிள் வரப்போது உறுதி. உறுதியா விட மாட்டோம் நாங்க. அப்படி மூட்டை குழஞ்சிக்கிட்டே வராங்களா? பாருங்க, எந்த ஊரா நீங்க? வெள்ளுவலியா? வெள்ளுவலியா? பாரு டேபிள எப்படி தூக்குறாங்க. அதுதான், அப்படிதான் தூக்குறாங்க. வந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் கைத்தட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, கைத்தட்டாங்க அதிகமா வருது. ஆமா, எப்படி வந்தா கை தட்டுவோங்களோ? விசாசுக்கு இடம் கொடுக்காத கொடுத்தான். இப்படி யாரும் கொடுப்பான்? மூக்க குழந்தை வரவே நினைத்தேன். வேலை செய்ய போச்சு. கலரோட வந்துருச்சு. பெரிய பெரிய டீச்சரை கூப்பிடுங்க. டீச்சரை கூப்பிடுங்க. யாராவது பெரியவங்களை யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப நாங்க எப்படி கைதட்டுறோம் பாருங்க. சேர்ல கொஞ்சம் தூக்கமா இருக்கணும். யாரு என்ன கலர்னு சொல்லுங்க. ஆமா வாங்க, நீங்க தான் கை கட்டி இருக்கிறாமா வாங்க. வாங்க சும்மா வாங்க. பயப்பட பயம். இப்படியா பயப்படுவாங்க? அப்ப காலையில ஜோம் பண்ணலையா இருக்குமோ? இல்ல அப்படி இல்லையா? பாருங்க, விசாசனை இருக்கு நில்லுங்கள் அப்படின்னு பைபிள் இருக்கு. அக்கா அக்கா வந்து எடுத்துட்டாரியே. அம்மா என்னனாலும் எடுங்க, பாத்துக்கலாம். நான் கைதட்ட ரெடியா இருக்கும். படுத்து கிடந்து பாக்கல. என்ன விவரமா இருக்கு இந்த ஊர் பிள்ளைங்க. அடுத்து உருண்டு கிடந்து பாருங்க. ரெண்டாவது நாள் ஜூஸ் பண்ணிக்காங்க. ஏஞ்சலா டெமினா அக்கா கடைசியா ஒரு டெபிள் எடுத்துட்டாங்க. தம்பி நீ டெபிள் எடுத்து ஆகணும். இல்ல இல்ல சரியா, அப்பதான் நாங்க ஜெயிக்க முடியும். இல்ல இங்க யாரும் வர மாட்டாங்க. இனிமே நல்ல பிளேயர் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. மாஸ்டர் கூட முடியல. கூப்பிடுங்க ஐயா வாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு ஐயா வாங்க. இப்ப பாருங்க எப்படி ஏஞ்சல் எடுத்து எப்படியா டிரா பண்ணியாவது நாங்க விட்டுருவோம். அப்படிதானே? டிரா பண்ணாம நோ சான்ஸ். பார்த்தா நல்ல மாதிரி இருக்கு. எடுங்க. நான் டிவில பார்த்தது. அதே அதே நல்ல அண்ணனா இருக்கு. சரி, அந்த கேம்ல யார் ஜெயிச்சது? சொன்னோம்ல, எங்க டீம்ல எங்க டீம் பாருங்க ரெண்டு 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 எப்படி கல்லாட்டா இருந்தாலும் முதலாம பாருங்க. ஒரு சின்ன ஒரு விளையாட்டு. சில படத்தை பார்த்த உடனே சில இந்த கார்டு எடுக்க வரும்போதே பயத்தோட வருவாங்க. யாரும் உத்தரக்கூடாது, திருப்பி உத்தரக்கூடாது, பேய் உத்தரக்கூடாது அப்படின்னு. இந்த படத்தை பார்த்ததுக்கே ஒரு பயம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா ஃபர்ஸ்டா வரவே முடியாது. அதனாலதான் பைபிள் சொல்றது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சரியா? அப்போ நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அண்ணன் உங்களுக்கு வேகமா ஒரு 3 நம்ம சொன்ன அந்த 3 பாட்டு நான் காமிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு. வேகமா நம்ம இருதயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? நம்மகிட்ட எத்தனை பாட்டு இருக்கணும்னு சொன்னேன்? 3 இருதயம் நம்மகிட்ட இருக்கணும். 3 இருதயம் நம்மகிட்ட
இல்ல. ஆனா வாங்க ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணியோ ப்ரொஜெக்டர் வரதுக்குள்ள நம்ம யா சரி ரெண்டு பேரா சரியா ரெண்டு பேரா பேர் ஆயிடுவோம் சரியா 2 பேரா பத்தமா பார்த்து ஒருத்தர் அப்படி உட்கார்ந்து இதுல வந்து பெரியவங்களும் சேர்ந்துக்கலாம் நீங்களும் சேர்ந்துக்கலாம் சரியா இங்க வாங்க சரியா நம்ம ரெண்டு பேரா நம்ம பேண்ட் பண்ணுவோம் இங்க பாருங்க பிள்ளைங்க நல்லா கவனிங்க ரெண்டு பேரா சேர்ந்து உட்காரு உட்கார்ந்தீங்களா அதெல்லாம் சொல்லுங்க இப்படி அடிக்கணும் இப்படி எல்லாம் சொல்லுங்க லம் சம் சம் அப்படி கையில் அடிக்கணும் மூச்சு அடிச்சுட்டாங்க சரி எல்லாம் சொல்லுங்க லம் சம் சம் இப்படி அடிங்க லம் சம் சம் குளி 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 சொல்லுங்க குளி 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 அதாவது ஒரு கையை வந்து அவங்களுடைய தலையில வைக்கணும் ஒரு கை நாடி வைக்கணும் எல்லாம் சொல்லுங்க குளி 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 எல்லாம் சொல்லுங்க ஹேயா ஹேயா நம்ம சொல்லுங்க ஹேயா ஹேயா எல்லாம் செஞ்சீங்களா ஆனா எலெக்ஷன் எல்லாம் செஞ்சாங்களா ஆதிக்கம் செய்யல சரி இதான் கடைசி செய்யாதவங்க அப்படிதான் ஸ்டார்டிங் சூப்பரா பண்ணுவோம் செய்யாதவங்க முன்னாடி கூட்டு பண்ண வச்சுவோம் எல்லாம் செய்யணும் சரியா ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் லம் சம் சம் லம் சம் சம் குளி 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 ஹேயா ஹேயா சொல்லுங்க ஹேயா ஹேயா அது வாயா உட்கார்ந்துக்கோங்க ஓகே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா நம்ம வாழ்க்கையில முதலாவது இருதயம் பாவம் நிறைந்த இருதயம் இருக்கக்கூடாது என்ன இருதயம் இருக்கக்கூடாது பாவம் நிறைந்த இருதயம் சரியா இருதயத்திலிருந்து பாவங்கள் புறப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி மார்க்கு சுவிசேஷத்துல ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க பாவம் எங்கிருந்து புறப்பட்டு வருதா சொல்லுங்க எங்கிருந்து வருது ஹார்ட்ல இருந்து புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு அப்ப இருதயம் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க இருதயத்துல இருந்து பாவம் புறப்பட்டு வருது சரியா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாவம் எப்படி பாவத்துக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கு அவங்க யாரு சொல்லுங்க அவங்க யாரு சாத்தான் டெவில் இல்லையா இப்போ நம்ம ஒரு கூகுளாமா தம்பி வாங்க சீக்கிரம் இப்ப பாருங்க சாத்தானுக்கு நீங்க நினைக்கலாம் சாத்தான் எப்படி வருவான் ரெண்டு கொம்பு வச்சு கருப்பு கலர்ல Dress போட்டு நான் சாத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு முன்னாடி வந்தா நீ என்ன செய்வ விரட்டி விட்டுருவ என்ன சாத்தானா வாடா அப்படின்னு விரட்டி விட்டுருவல்ல ஆனா அப்படி வரமாட்டான் அவன் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கோணங்கள்ல உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு நீ ஆசைப்படுற மாதிரி இல்ல நீ சந்தோஷப்படுற மாதிரி அவன் என்ன செய்வான் வருவான் சரியா இந்த மாதிரி இன்னைக்கு சாத்தான் பல்வேறு விதங்கள்ல வந்துட்டு இருக்கான் சரியா இப்ப தம்பிக்கு இப்ப போட போறாங்க இந்த முகம் எவ்வளவு அழகா இருக்குல்ல ஆனா இப்ப பாரு இப்ப பாக்க எப்படி இருக்கு இவன் சொல்றான் இப்பதானே அழகா இருக்குது அப்படின்யா இல்ல பாரு எல்லா பிரச்சனைக்கு காரணம் யாருதான் சொல்லுங்க யாருதான் ஆமா இந்த உலகமே பாவத்துக்குள்ள போனதுக்கு யாருதான் காரணம் இவன் இல்ல அப்படியே போட்டு முடிச்சியா அல்ல கவனிங்க இந்த சாத்தான் எப்படி வருவான் நம்மள பாவம் செய்ய வைக்கிறதுக்கு எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல ஒண்ணா வேகமா உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போயிருக்கேன் சரியா முதலாவது டெவில் நம்மள பாவம் செய்ய வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறான் இப்போ அதிகமா பயன்படுத்துறான் எதை பயன்படுத்துறான் சினிமாவை பார்க்க வச்சிடறான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்க கூட சினிமா நடிகர்களை பத்தி நல்லா தெரியுது நிறைய பிள்ளைங்க மூவிஸ் பாக்குறாங்க ஏன் பாருங்க சினிமால உள்ளவங்க தான் என்னுடைய ஹீரோ அவங்க தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்கள ஃபர்ஸ்டா வச்சிருக்கிறாங்க சரியா ஆனா நல்லா கவனிக்கணும் சினிமாவுல நிறைய ஆபாசங்கள் இருக்கு அரைகுறையா Dress போட்டு ஆடுறது லவ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறான் திருட சொல்லி கொடுக்குறான் கொலை பண்றத சொல்லி கொடுக்குறான் பாருங்க ஹீரோவா வச்சிருக்கல அவனுடைய போஸ்டர் மாதிரி பெரிய அருவாளை வச்சு ரத்தம் வடிகிற மாதிரி வச்சிருப்பான் ஏசப்பா என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்காங்களா ஏசப்பா கையில எனக்கு அருவாள் இருக்கா ஏசப்பாட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு என்ன தெரியுமா அன்பு மட்டும்தான் இருக்கு ஏசப்பாட்ட என்ன இருக்கு சொல்லுங்க என்ன இருக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு
இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சினிமால வர்ற காட்சிகளை பார்த்து அன்னைக்கு ஒரு பிள்ளை ஜவுளி கடையில நின்று அவங்க அம்மாட்ட அடம்பிடிக்குது, எம்மா எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும். ஆனா அப்பா வந்து கேட்காரு, என்ன ட்ரெஸ் தான் வேணும் கேட்காரு. அந்த பாப்பாட்ட அது சொல்லுது, எனக்கு ஓவியா ட்ரெஸ் தான் வேணும். என்ன ட்ரெஸ்? ஓவியா ட்ரெஸ்ஸா? அது என்ன ட்ரெஸ்? அந்த ஜவுளி கடைக்கார அண்ணன் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வராரு, எல்லா பக்கமும் கிழிச்சு கிடக்கு, கிழிச்சு கிடக்கு. என்ன ட்ரெஸ்? சில பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரும்போது நீட்டா வருவாங்க, ஆனா வீட்டுக்கு போனாதான் தெரியுது அந்த பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க. வெளியே போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ற, நல்லா கவனிக்கணும். பிசாசு உங்களை வஞ்சிக்க நடப்பான், சரிங்களா? பார்க்கறது உங்க ஃப்ரெண்டு மாதிரி, அவங்கள மாதிரி நான் இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, சரியா? நம்ம எல்லாருமே ஏசப்பாவால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சரிங்களா? அப்ப இந்த சினிமாவை நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே சொல்லுங்க, பார்க்கவே. நீங்க சாத்தா இந்த இதுல நிறைய சிற்றின்பம் எல்லாம் உள்ள கிடக்குது. இத பார்த்து நிறைய பிள்ளைங்க தப்பான வழியில போறாங்க. சோ இந்த பாவம் செய்யக்கூடிய இந்த சினிமா நமக்கு வேண்டாம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, பாவம் எப்படி வருது? சத்தமா சொல்லுங்க. மொபைல் போன் மூலமா வருது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க மொபைல் போன்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்காங்க, ஷேர் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கான். இன்ஸ்டாகிராம்ல, ஸ்னாப்சாட்னு சொல்லி நிறைய பசங்க பிள்ளைங்க லைக் வரணுங்கிறதுக்காக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 6 மணி நேரம் பயன்படுத்துறாங்களாம் பிள்ளைங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க 8 வினாடிக்கு மேல அவனால ஃபோக்கஸ்டா என்ன பண்ண ஒரு பைபிளை படிக்க முடியல. ஏன்னா செல்போனை வச்சு இப்படி தடவிக்கிட்டே உட்காந்துருக்கான். பைபிளை படிக்கான்னா அவனுக்கு படிக்க மனசு வரல, ஏன்னா செல்போன்ல உட்காந்து இப்படியே போய்கிட்டே இருக்குது. அன்னைக்கு ஒரு பையன் செல்போன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அம்மா சொன்னாங்க, செல்போன் பார்க்காதடா, உன் படிப்பு கெட்டு போயிடும், ஹோம்வொர்க்க பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவன் கேட்கவே இல்லை. திரும்பியும் வந்து சொல்றாங்க, செல்போன் ஆஃப் பண்ணி வைடா, எக்ஸாம் வரப்போது படிடா அப்படின்னு. அவன் படிக்கிறத கவனம் செலுத்தவே இல்லை. 3வது தடவை வந்தாங்க, அவன் கையில இருக்கிற செல்ல என்ன செய்யவே இல்லை, வைக்கவே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பையன் இருக்கிற செல்போனை பிடிக்கிட்டு போய் அங்க கிச்சன் ரூம்ல கொண்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி மேல கொண்டு வச்சுட்டாங்க. அம்மா செல்போன் வாங்கிட்டாங்களேன்னு சொன்ன உடனே ரொம்ப கோவம் அந்த பையனுக்கு வந்துருச்சு. இந்த கோவத்துல என்ன பண்ணா அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க அண்ணன் விளையாடுற பெரிய பேட்டு, கிரிக்கெட் பேட்டை எடுத்துட்டு வாரான், வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வாரான். அம்மா உட்கார்ந்து தக்காளி பழத்தை உட்கார்ந்து நறுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா மண்டைக்கு பின்னாடி வந்தான், என் செல்போனையா புடுங்குனீங்க, நான் எவ்வளவு ஸ்கோர் வாங்கி வச்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தா அந்த கன்னை வாங்கியிருப்பேனே, வாங்காம போயிட்டேனேன்னு சொல்லி வெறி. அவனுக்கு கோபம். அவ்வளவு நேரம் ஷூட்டிங் கேம் பார்த்திருக்கான், அவ்வளவு நேரம் ரத்தம் வர்ற கேம பார்த்தான். அவனுக்குள்ள நிறைய எண்ணம், அம்மாவை அடிக்கணும். பேட்டை கொண்டு வந்து நடு மண்டையில அடிச்சா பாருங்க, அம்மா அந்த இடத்துல மண்டை உடைஞ்சி ரத்தம் வெளியே போய் அந்த இடத்துல ஸ்பாட்லயே அவன் இறந்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு கோபம், எரிச்சல், இதெல்லாம் ஏன் தெரியுமா? பிசாசு செல்போன் மூலமா உனக்குள்ள கொண்டு வந்துருவான். பிள்ளைங்களா, நீங்களா ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சரியா? படிக்க வேண்டிய வயசு. இந்த வயசுல நீ என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். மொபைல் போன்ல உங்க டைத்தை என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத காரியங்களை உங்களை ஈடுபடுத்தாதீங்க. ஒரு பையன் சொல்றான், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கவுன்சிலிங்காக வந்திருந்தான். அந்த ஸ்கூல் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, அண்ணா நான் இந்த செல்போனால கெட்டு போயிட்டேன், என்னடா பண்ணேன்? அண்ணா நான் உட்கார்ந்து ஃபுல்லா ஆபாச படங்களை பாக்குறேன்னா, மணி கணக்கா உட்கார்ந்து பாக்குறேன். எங்க டீச்சர் கிளாஸ் நடத்துறாங்க, எங்க டீச்சருக்கு தெரியாம நான் இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வருவேன், இப்ப என்னால படிக்க முடியலன்னா எங்க அம்மாவை பார்த்தா கூட, என் தங்கச்சியை பார்த்தா கூட அசிங்கமா பார்க்க தோணுதுன்னா அதை ஜோம் பண்ணுங்க. நான் எப்படியாவது இருந்து வெளியே வரணும். நீங்க நிறைய பிள்ளைங்க செல்போன்ல மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வரணும் தெரியும். இதுதான் உலகம் சொல்லி இன்னைக்கு பிள்ளைங்க இதுக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா ஏசப்பா உங்ககிட்ட பேசுறாங்க, நீங்க எல்லாம் ஏசப்பாவுக்கு உங்க இதயத்தை கொடுக்கணும். நிறைய பிள்ளைங்க இதயத்துக்குள்ள இன்னைக்கு செல்போன் மோகம் அடிமைப்பட்டு கிடக்குது. இதுல இருந்து எல்லாரும் என்ன செய்யணும்? வெளியே வரணும். பாவ நிறைந்த இதயம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தவறான ஃப்ரெண்ட்ஸ்னால கெட்டு போறாங்க. பாவம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால. இன்னைக்கு பாவம். திருநெல்வேலியில புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு மைனர் ஜெயில், ஒரு ஜெயில் இருக்கு. 18 வயசுக்கு கீழே ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அண்ணா ஒரு நாள் அந்த ஜெயிலில் உள்ள பசங்களுக்காக ஒரு கேத்தலிக் ஃபாதர் மூலமா நாங்க உள்ள போயிருந்தோம். அங்க உள்ள பசங்களை பார்த்து அவங்களுக்கு நிகழ்ச்சி
நிகழ்ச்சி நடத்துறதுக்காக எங்களை கூட்டு போயிருந்தாங்க. அவங்க கூட்டு போய் இந்த மாதிரி கேம்லாம் நடத்தி அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு நாங்க வெளியே வரும்போது ஒரு தம்பி ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டு சொல்றான், எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா, நான் தெரியாம வந்துட்டேன் இந்த இடத்துக்கு, ப்ளீஸ்ண்ணா, நான் எப்படியாவது வெளியே போகணும், எங்க அம்மா அப்பா கூட என்னைய பார்க்க வர மாட்டேங்கிறாங்கண்ணா. பார்த்தா சின்ன பையன் தான். ஏன்டா எப்படா ஜெயிலுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், அண்ணா வயசுக்கு மிஞ்சின ஃப்ரெண்டு கூட நான் சேர்ந்திருந்தேன். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அண்ணன், பெரிய அண்ணன் இருந்தாங்க. எங்க அம்மா அப்பா அவங்க கூட சேராதுன்னு சொன்னாங்க, நான் தெரியாம சேர்ந்துட்டேன். அவங்க அந்த அண்ணன் என்னைய பைக்ல கூட்டு போனாங்க ஒரு நாள். அம்மா சர்ச்சுக்கு வர சொன்னாங்க, நான் அங்க போகல, ஆனா அந்த அண்ணன் கூட பைக்ல போனேன். பைக்ல போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல போலீஸ் வந்து அந்த பைக்கை மறிச்சு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி வந்து அந்த பெட்ரோல் டேங்கை எடுத்து செக் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய கஞ்சா பொட்டனமா இருந்துச்சு. இந்த தம்பி ஒரு தப்பு பண்ணல, இவன் சும்மா பின்னாடி உட்கார்ந்துருந்தான். ஆனா போலீஸ் 2 பேரையும் பிடிச்சாங்க. இவனுக்கு உடந்த இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பிடிச்சு கொண்டு போய் இன்னைக்கு அந்த பையன் ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான். இன்னைக்கு பாரு, அந்த பையன் தப்பு பண்ணிட்டானே சொல்லி அந்த தெருவுல அவமானம், அம்மா அப்பாவுக்கு அவமானம், பேரண்ட்ஸ் தலையில அடிச்சு அழுகுறாங்க. இவங்க பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுச்சு. அம்மா அப்பாவை ஒரு நாள் அழ வைக்க கூடாது. அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நீ நல்லா படிச்சு உங்க கிளாஸ்ல உங்க ஸ்கூல்ல நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு வேதனையா இருக்கிறாங்க. வேதனை எதுக்கு நான் பெத்தேன், கீழ்படியாம இருக்கானே, அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே சொல்லி வேதனை. அப்படி தங்கச்சி நல்லா கவனிங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். நீ சர்ச்சில் இருக்கும்போது ஒருவேளை உனக்கு நல்ல ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஆனா நீ ஸ்கூல்ல, உங்க டியூஷன்ல, உங்க ஏரியாவில் உனக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? தப்பான காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்களா? ஸ்மோக் பண்ணு, நீ அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு தவறா கூப்பிடுறாங்களா? போயிடாத. இந்த பாவம் உன்னை அழிச்சிடும், உன் லைஃப் அழிச்சிடும். நீ நேர நரகத்துக்கு போயிடுவேன். இன்னைக்கு பிசாசு நண்பர் மூலமா நீங்க நிறைய பிள்ளைங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான். அதனால நீ ரொம்ப இதுல கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. சின்ன பசங்க கூட கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பக்கத்திலே இருக்குது, முட்டாய் மாதிரி இருக்குது. அதை வாங்கி அதை வாயில வச்சு, சாருக்கு தெரியாம டீச்சருக்கு தெரியாம வாய்க்குள்ளேயே உலகத்துல வச்சு இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு கேன்சர்னால இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. செல்போன் பார்த்ததுனால கண்ணுல கேன்சர். இதே கேரளால திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டல்ல நாங்க போயிருந்தோம். நிறைய குட்டி பிள்ளைங்களெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. ரொம்ப நேரமா அந்த செல்ல பக்கத்துல பார்த்த ரேடியேஷன் போய் கண்ணு பாதிச்சு கண்ணுல கேன்சர். நிறைய பிள்ளைங்க இப்படிலாம் இருக்கிறாங்க. நல்லா கவனி, உன் வாழ்க்கையை எடுத்துக்கிடாத. நல்ல ஒரு அருமையான லைஃபை இயேசுவா கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், பரிசுத்தமா வாழணும். நல்லதே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை இயேசுவா கொடுத்திருக்காங்கல்ல. இந்த மாதிரி கெட்ட காரியத்துக்கு உன்னை என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. நீங்க நிறைய பிள்ளைங்க தவறான அன்புக்குள்ள போயிடுறாங்க. அண்ணன் இந்த ஹார்ட்டை ஏன் வச்சிருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு சின்ன வயசுலயே ஸ்கூல்ல படிக்கும் போதே பிள்ளைகளுக்குள்ள லவ் வந்துருது. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே எனக்குலாம் ஒரு ஆள் இருக்குடி, உனக்கு ஆள் இல்லையாடி, நானும் உனக்கு செட் பண்ணி தரட்டா. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஸ்கூல்ல நிறைய பிள்ளைங்க அழகை பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேணும், கேர்ள் ஃப்ரெண்டு வேணும், அவங்க கூட பேசணும், பழகணும். பாவம் பாவம் அம்பி, அது பாவம். என்ன சொன்னாங்க? முழு இருதயத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னாங்க. முழு இருதயம் ஏசப்பட்டதான் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும். அப்புறம் அம்மா அப்பாட்ட நல்லா என்ன செய்யணும், அன்பா இருக்கணும். நிறைய பிள்ளைங்க இந்த சின்ன இருதயத்தை யார்ட்டையோ கொடுத்துட்டாங்க, எதுக்கையோ கொடுத்துட்டாங்க. சில அம்மா அப்பாலாம் அடிச்சு அழுகுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து உருண்டு பிறல்றாங்க. என் பிள்ளை இப்படி போயிட்டு, இத்தனை வருஷமா சாப்பாடு கூட்டுனேன், இத்தனை வருஷமா என் பிள்ளைக்கு நல்ல துணி வாங்கி போட்டேன், இப்படிலாம் படிக்க வச்சேன், எவன் முடியோ போயிட்டு தலையில அடிச்சு அழுகுறாங்க. அந்த அம்மா கண்ணீர் சும்மா விடுமா? அது குடும்பத்துக்கு சாபம், அந்த பிள்ளைக்கு சாபம். தங்கச்சி நல்லா கவனிங்க, உங்க லைஃப்ல இந்த மாதிரியான லவ், இந்த மாதிரி காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கணும். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளேயே
அசிங்கமா பிள்ளைங்க லவ் பண்ணுதாங்க. ஆராதனைக்குள்ள வரும்போதே அவன் வந்திருக்கானா, அந்த பிள்ளை வந்திருக்குதா, அவன் வந்திருக்கானா, அவன் வந்திருக்கானா, முன்னாடி முன்னாடி பார்த்து சர்ச்சுக்குள்ளேயே பாவம் நடக்குது. ஜாக்கிரதை, உன் கண்ணு என் வழிகளை நோக்கட்டும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அப்பான வழியில உன் கண்ணை கொடுத்துறாரு. ஒரு வேலையை சொன்னலேமியா, பாவம் நடந்த இதயம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ரெண்டாவது இதயம் நான் சொல்லி முடிக்கிறேன். நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இதயம் இயேசுவை விட்டு வெள்ளைக்கிற இதயம். இயேசுவை விட்டு இந்த சாத்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மளை இழுத்து கொண்டு போயிடுவோம். இயேசுவா வேண்டாம், பிரேயர் எல்லாம் வேண்டாம், பைபிள் வேண்டாம், பரிசுத்தம் வேண்டாம், எனக்கு என்டர்டைன்மெண்ட், எனக்கு சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஐயா சுத்தம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படிதான் பாரு. தகப்பனை விட்டு தூரமா போன இளைய குமாரன் இருந்தா பாத்தீங்களா? அப்பா எல்லாம் வேண்டாம், அப்பாவுடைய பணம் சொத்து தான் வேணும், சொத்தை வாங்கிட்டு விலகி போனான். அவனுக்கு என்ன நடந்துச்சு? இளைய குமாரனுக்கு என்ன நடந்துச்சு? பண்டி திங்கிற சாப்பாடு. நீங்க இதே மாதிரி நிலைமை உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. இயேசுவை விட்டு விலகி போனேன்னு சொன்னா, ஆலயத்தை விட்டு விலகி போவேன்னு சொன்னா, பைபிள் வசனம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விலகி போவேன்னு சொன்னா, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு வேதனை, பணம் எல்லாம் இழந்தான், ட்ரெஸ் எல்லாம் இழந்தான், உறவுகளை இழந்தான். கடைசியில புத்தி தெளிஞ்சு அப்பா வீட்டுல நல்ல சாப்பாடு இருக்கு, நான் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேனே சொல்லி புத்தி தெளிஞ்சு அப்பா கிட்ட வந்தான். நல்லா கவனிங்க, ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. 100 ஆடுல ஒரு ஆடு என்ன பண்ணிருச்சு? ஒரு ஆடு என்ன பண்ணிருச்சு? ரொம்ப வேந்துச்சு ஐயா, கண்ணு கலந்துச்சு. 100 ஆடுல ஒரு ஆடு என்ன பண்ணிருச்சு? இந்த மேய்ப்பன் முன்னாடி நம்ம போனா என்ன நடக்கும்? அவர் எப்பா பார்த்தாலும் இங்கதான் தண்ணி கொடுக்குறாரு, இங்கதான் இங்க சாப்பாடு வைக்கிறாரு. அங்க போனா நல்லா இருக்கு, பச்சை பசைன்னு புல்லு மாதிரி எவ்வளவு உயரமா வளர்ந்து கிடக்கு, அங்க போய் சாப்பிடலாமே. மேற்படுத்தி போட்டாட்டா காமிச்சிட்டு நம்ம என்ன செஞ்சலாம்? ஓடி போயிடலாம் அப்படின்னு தனியா போச்சுக்காரு. தனியா போனாலே ஆபத்து, தனியா போனாலே ஆபத்து. இந்த முள்ளுக்குள்ள போய் சிக்கி ஆபத்து. எப்போ சிங்கம் வரும், எப்போ கரடி வரும் தெரியாது. தனியா போனதுக்கு அப்புறம் தான் சிக்கிருச்சு, முள்ளுக்குள்ள போய் சிக்கிட்டு. இப்போ மேற்பட என்ன பண்றாரு? 99 ஆடை வச்சுட்டு அந்த ஒரு ஆடை தேடி வர. ஒரு ஆட்டை ஆளுமே என்ன போச்சு ஆடு தேடி வந்தார். இன்னைக்கு கூட ஏசப்பா உன்னை தேடி இடத்துக்கு வந்திருக்காரு. என் பிள்ளை வந்திருக்கு, என் பிள்ளை அம்மா வந்திருக்கு, அவன் இதயத்தை கொஞ்சம் தருவானா தரமாட்டான்னு சொல்லி உன்னை தேடி வந்திருக்காரு. பாரு, நீ முள்ளுக்குள்ள மாட்டி சிக்கிறாரு. ஏசப்பா விட்டு விலகி போகாத, ஆலயத்தை விட்டு விலகி போகாத, யூத் மீட்டிங்கை விட்டு விலகி போயிடாத, சண்டே ஸ்கூலை விட்டு விலகி போயிடாத. அம்மா சண்டே ஸ்கூல் எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குமா சொல்லாத. வாழ்க்கையில குறைவு வரும். சர்ச்சை விடாத, சர்ச்சுக்குள்ள இருங்க. சர்ச்சில் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆலயத்துல வந்து வேலை செய்யுங்க. குட்டி குட்டி பிள்ளைங்க உங்களை நீங்க தான் வளர்த்துக்கணும். பிசாசு பிரிச்சு கொண்டு போறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அடுத்து சொல்ற பாரு, உணர்வு இல்லாத இதயம் இருள் அடைந்ததுன்னு பைபிள் இருக்கு. உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைஞ்சிச்சான். ரோமர் 1:21 சொல்லப்பட்டிருக்கு. உணர்வு இல்லாத ஒரு மிருகம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? பன்றி. பன்றி பார்த்திருக்கீங்களா? உணர்வே இருக்காது. எவ்வளவுதான் தண்ணியை போட்டு கழுவிட்டா எங்கதான் போகுது? எங்கதான் போகுது? சாக்கடைக்குள்ளதான் என்ன செய்யும்? போகும். அக்கா ஒரு நாள் வந்தாங்க, பார்த்தா ஒரு பண்ணி நிறைய குட்டி போட்டுச்சு. சாக்கடைக்குள்ள கிடக்கு, நிறைய குட்டி கிடக்கு. பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. அக்கா பார்த்தா, ஐயோ இந்த குட்டி எவ்வளவு அழகா இருக்கு, இந்த சாக்கடைக்குள்ள கிடக்க, இதை கொண்டு போய் வீட்டுல போய் என்ன செய்யலாம், நல்லா கழுவி வளர்க்கலாம் சொல்லிட்டு பண்ணி குட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல கதவை திறந்து பண்ணி குட்டியை கீழே வச்சு ஷவரை ஆன் பண்ணி, யாருக்கு இல்லையா குட்டி பண்ணி நல்லா அடிச்சுது பிடிக்குது. ஆனா என்ன போகல, நாத்தம் போகல. கடையில போய் ஷாம்பு வாங்கிட்டு வந்தாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர், சிக்கு தக்கு என்ன கம்மி எல்லா ஷாம்பையும் வாங்கிட்டு வந்து கை நிறைய புழிஞ்சி வர்ற மாதிரி அடிச்சு பண்ணிக்கு மேல நல்லா தட்டவி விட்டு
ஷவர் ஆன் பண்றாங்க, நல்லா குளிக்குது, பண்ணி நல்லா குளிக்குது. இப்போ நல்ல வாசமாயிடுச்சு. ஐயோ ரொம்ப ஈரமா இருக்கேன், துண்டை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்வோம், நல்லா தோட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பெட்ரூம்ல போய் பீரோல திறந்து துண்டை எடுத்துட்டு பாத்ரூம்ல வந்து எட்டி பார்த்தா குட்டி பண்ணிய நான் எங்க போச்சு? அவன் கதவை திறந்து பார்த்தா அது குடு 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 இங்க போட்டு நேர சாக்கடைக்குள்ள போய் உளுந்து டமக்கட்டாங்க. இங்கதான் எனக்கு நல்லா இருக்கு. உணர்வில்லாது எவ்வளவு சொன்னாலும் சில பிள்ளைங்களுக்கு உணர்வே வராது. கை கட்டி நேரம் உட்காரு அப்படி சொன்னா என்ன செய்யணும்? இவரு என்ன சொல்ற நான் என்ன கேட்கறது? சில பிள்ளைங்க அப்படிதான், அம்மா அப்பா சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பிள்ளைங்க படிச்சு வளர்ந்த உடனே என்ன அம்மாவை எதிர்த்து பேசணும், அப்பாவை எதிர்த்து பேசணும், முரட்டாட்டம் பண்ணி சுவாவம். எப்பவும் உலகத்தையே தான் ஆகும், வேலையே பார்த்தாது, உலகத்தையே தேடும். உலகத்துல என்ன இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, பண்ணி சுவாவம் நிறைய பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அடுத்து நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு 3 இருதயம். முதல் இருதயம் என்னது? பரிசுத்தமான இருதயம். சரியா? ஏசப்பா சொல்றாங்க, நான் உன் முகத்தை பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்கிறேன். பரிசுத்தமான வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் யாரை தரிசிப்பாங்க? அப்போ உங்க இருதயத்துல பரிசுத்தம் வந்துருச்சுன்னா உங்களோட யார் இருப்பாங்க? ஏசப்பா இருப்பாங்க. சரியா? பரிசுத்தமான இருதயம் வேணும்னா நம்ம இருதயம் ஏசப்பாவை தேடுகிற இருதயமா இருக்கும். அடுத்த இருதயம் என்னது? இயேசுவை தேடும். எப்படி தேட முடியும்? எப்படி ஏசப்பாவை தேட முடியும்? ஒரு மனுஷன் தேடி ஓடி வந்தான், சரியும் தேடி வந்தான், மரத்து மேல ஏறினான், ஏசப்பாவை தேடினான், அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேடி வந்தாங்க, இயேசு சுகம் கொடுப்பாரு, தேடி வந்தாங்க, அற்புதத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க தேடுறதுக்கு மனசு எப்படி தேட முடியும்? நம்பர் 1, கையை கூப்பி பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, பிரேயர். சத்தமா சொல்லு, பிரேயர். சரி, ரெண்டாவது ஜெபம். அப்படியா? முதல்ல பிரேயர், ரெண்டாவது பைபிள். சொல்லுங்க, பைபிள் படிக்கணும். சரியா? பைபிள் என்ன செய்யணும்? படிக்கணும். அண்ணா ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். சரியா? பைபிள் படிக்கணும். சரியா? அதுல 4 புக் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷ புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 கேள்விகள் இருக்கு. இது சின்ன பிள்ளைங்களுக்காக நாங்க போட்ட புக்கு. சுவிசேஷ புத்தகத்தை பிள்ளைங்க படிக்கணும், ஏசப்பாவுடைய லைஃபை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 வசனம் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? ஒரு அதிகாரத்தை படிக்கணும், பைபிளை மூடிட்டு இதுல உள்ள கேள்விக்கு அதுலயே ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் தெரியலையா பைபிளை திறந்து பார்த்து கூட நீ எழுதலாம். இப்படி 4 சுவிசேஷ புத்தகத்தில் உள்ள கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டு இந்த புக்கை திரும்ப எனக்கே நீ அனுப்பி கொடுத்த அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் நாங்க என்ன செய்வோம், இந்த ஊழியத்துல இருந்து நாங்க தருவோம். சரியா? இந்த புக்கு வந்து 150 ரூபாய், 4 புக் இருக்கு. சரிங்களா? 150 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் உங்களுக்கு திரும்பியே வந்துடும். அதாவது இந்த புக்ஸ் இருக்குது. பைபிள் படிக்கணும் ரொம்ப ஆர்வமான பிள்ளைங்க இதை வாங்கிட்டு போய் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் படிக்கணும். 3வது சர்ச்சுக்கு போகணும். இங்க போகணும், ஆலயத்தை விடக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும்? 2வது பைபிள், 3வது சர்ச். சரியா? இயேசுவை தேடணும். கடைசி இருதயம் நல்ல குணங்கள் நிறைந்த இருதயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல குணங்கள் இருக்கும். தங்கமான பையன், தங்கமான பிள்ளை, இவங்க மகனா, இவனா பையனா, இவன் ஆலயத்துக்கு நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவானே, இந்த தம்பியா நேரு முழங்கால் போட்டிருப்பானே, இவனா சுவாப்பலாங்கி கண்ணை சுபமே பண்ண, அப்படி யாரும் நம்மளை பார்த்து நினைச்சக்கூடாது. நல்ல குணங்களா இருக்கும், நல்ல குணம், தங்கமான பிள்ளைங்களா இருக்கும். நல்ல குணங்கள் எப்படி கிடைக்கும்? பைபிளை வாசிக்க 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 தான் நல்ல குணங்கள் நமக்குள்ள விஷயம் வரும். சரியா? கெட்டதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா நல்லதெல்லாம் என்ன செஞ்சிடும், உள்ள வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீ நினைக்கலாம், என்ன நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நானும் நிறைய பாவம்லாம் செஞ்சிருக்கிறேன், ஒருவேளை நானும் பாவம்
செஞ்சவங்க எல்லாருமே நரகத்துக்கு என்ன செஞ்சுருவாங்களா, போயிடுவாங்க அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. யா ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாதவர்கள் எல்லாம் எங்க போயிடுவாங்க, இயேசுவை விட்டு விலகி போனவங்க, பாவ நிறைந்த இருதயம், உணர்வில்லாத இருதயம், குடிச்சு தன்னுடைய சரீரத்தை அழிச்சவங்க, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியை வச்சிருக்கிறவங்க, கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம இன்னொரு ஆளு, இந்த மாதிரி தப்பான உறவுகளை வச்சிருக்கிறவங்க, லஞ்சம் வாங்குறவன், குடிகாரன், ஏமாத்துக்காரன், பொய் சொல்றவன் எல்லாரும் நரகத்துல தள்ளப்படுவார்கள். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நரகத்துல தீ எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தண்ணிக்காக எடுக்கும், தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் கத்துவாங்க, அம்மா ஐயா இதை காப்பாத்துங்க. அண்ணனுக்கு 3 முறை சொப்பனத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க நரகத்துல நடந்து வேதனைப்படுறத அண்ணனுக்கு காமிச்சாங்க ஏசப்பா. அப்பதான் சொன்னாங்க, இந்த பெரியவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா, நரகத்திற்கு போற இந்த பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே, நீ போதியா ஊழியத்துக்கு? ஏசப்பா நான் போறேன் ஏசப்பா, நரகத்துக்கு போகிற பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாற்றணும். நிறைய பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க நரகத்துல கடந்து வேதனைப்படுறத சொப்பனத்துல ஏசப்பா காமிச்சதுனால இந்த ஊழியத்துக்கு நாங்க ஒப்பு கொடுத்து வந்தேன். தம்பி நினைச்சு நல்லா கவனிங்க. நீ நினைக்கலாம், அண்ணே நானும் தப்பு தான் பண்றேன், எனக்குள்ளேயும் சின்ன சின்ன பாவம் இருக்குது, நான் ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம நான் அந்த இடத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா? என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்காதே, நானும் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்காத. உனக்கு ஒரு நல்ல செய்தி, உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பாரு, அன்பான தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நல்லா கை தட்டி கொடுக்க பார்க்கலாம். ஏசப்பா சொல்றார், அல்லேலூயா. நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக சாட்டையால அடிக்கப்பட்டார். எத்தனை முறை தெரியுமா? 39 முறை. ஒரு புஸ்தகத்துல நான் வாசித்து பார்த்தேன், அங்க வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த அந்த சாட்டையில ஈய குண்டு கொக்கிலா இருக்குமா, ஒரு முறை அடிச்சாங்கன்னா 72 காயம் இருக்குமா, ஆழமான காயங்கள் இருக்குமா, 72 இடத்துல அது சமய நரம்ப கிழிச்சுக்கிட்டு வரும்னு சொல்லி அந்த புஸ்தகத்துல போட்டிருந்தது. அடிச்ச இடத்துல அடிக்கிறாங்கன்னா 39 முறை அடிச்சிருக்காங்கன்னா அந்த முதுகு என்ன பாடுபட்டிருக்கும். அதான் வசனம் சொல்லுது, உளப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரம் இருந்துச்சான், உளப்பட்ட நிலம் போல இருந்துச்சான், அளவெல்லாம் உழந்துட்டாரு. அது மட்டுமல்ல, ஏசப்பாவுடைய தலையில கூர்மையான முட்கள் வைக்கப்பட்டுச்சு. அந்த முட்கள் சாதாரண முள்ளு கிடையாது, ரொம்ப ஹார்டான முள்ளு. அவருடைய சாபங்களை ஏசப்பா சிலுவையில சுமந்திருக்கிறாங்க. அவருடைய தலையில வச்சு ஓங்கி கம்பை வச்சு ஓங்கி வந்து அடிச்சாங்களாம். கண் விழிகள் வழியா குத்தி வெளியே வந்துச்சுதான், மண்டை ஓட்டை கிழிச்சு உள்ள போச்சுதான். குடும்பத்தில் இருக்கிற சாபங்களுக்காக ஏசப்பா முயற்சி இடத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏசப்பா பாரமான சிலுவையை சுமந்துட்டு போனாங்க. 150 கிலோ எடை உள்ள பாரமான சிலுவை. இந்த சிலுவையில தான் எத்தனை மனுஷனுடைய பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் சுமந்தாங்க. அப்படி தனிச்சு உன்னுடைய பாவத்தை ஏசப்பா சுமந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஏசப்பாவுடைய கைகள்ல ஆணி அடிக்கப்பட்டுச்சு, கூர்மையான ஆணி. இந்த கைனாலதான் நீங்க எல்லாரும் பாவம் செய்யறாங்க. உட்காந்து தேவையில்லாத வீடியோஸ், தேவையில்லாததெல்லாம் மற்ற கூட சேட் பண்றது, இப்படியே டைப் பண்ணி அடிச்சு, இந்த கைனால லஞ்சம் வாங்குறது, இந்த கைனால கொலை பண்றது, வெட்டுறது, இந்த கைனால ஸ்மோக் பண்றது, இந்த கைனால சாராயம் குடிக்கிறது, இந்த கைனால எவ்வளவோ தப்பு பண்றாங்க. இந்த கை செஞ்ச தப்புக்காக ஏசப்பா அவருடைய கையை ஆணி அடிக்க கொடுத்தாங்க. அந்த ஆணி இங்க குத்தி வெளியே வந்து சிலுவை மரத்துக்குள்ள போய் அதை மடக்கி விடுவாங்க. அவ்வளோ பெரிய ஆணி மடக்கி விட்டு எவ்வளவு வேதனை போட்டாங்க. 2 கையிலையும் அடிச்சு சிலுவையில தொங்க விட்டாங்க. தம்பி தங்கச்சி, அது மட்டும் இல்ல, ஏசப்பாவுடைய காலில் ஆணி அடிக்கப்பட்டுச்சு. 2 காலையும் சேர்த்து வச்சு ஆணி அடிச்சாங்க. தப்பான வழியில எல்லாரும் போறாங்க, தவறான வழியில போறாங்க. அது மட்டும் இல்ல, ஏசப்பா கடைசியில சிலுவையில தொங்கும் போது உனக்காக எனக்காக உயிரையே கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு உயிர் இருக்கா இல்லையா பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தர் பெரிய ஈட்டிய கொண்டு வந்து விழாவில் ஓங்கி குத்தி வெளியே இழுக்கிறான். அங்க இருந்து பைபிள்ல போட்டிருக்கு, ரத்தமும் தண்ணியும் தான் வந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய சரீரத்துல ஒரு சொட்டு பிளட் கூட அவருக்குன்னு சொல்லி அவர் வச்சுக்கல. எல்லா ரத்தத்தையும், எனக்கு ஒரு சொட்டு ரத்தம் வேண்டாம், எல்லா ரத்தத்தையும் நான் சிந்திடுவேன்னு சொல்லி எல்லா சொட்டு ரத்தத்தையும் எனக்காக ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிந்திருக்கிறாங்க. பாரு, இந்த ஏசப்பா
சிலுவையில் பட்ட பாடுகளை. இந்த ஆடியோ எப்படிங்க? இந்த ஆடியோ வைக்கலாம். அது வைங்க. கடைசியாக 5 நிமிஷத்தில் முடிச்சிடும். குறைச்சு அப்படி தங்கச்சி, நபிகள் அவர் பட்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கைக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் மேல ஆக்கினை விழுந்தது.
நிமிஷத்தில் நான் ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறேன். எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க, கையை கூப்பிக்கோங்க, பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். தங்கச்சி, தம்பி, இன்னைக்கு ஏசப்பா அவங்க கூட நிறைய காரியங்களில் பேசி இருக்கிறாங்க. இயேசுவை விட்டு நீ விலகி போனீன்னா உன் வாழ்க்கையில் சில ஆபத்துகள் வரும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, கை கூப்பி ஜெபம் பண்ணு. ஏசப்பா, உங்களுடைய பாடு மரணத்தை நான் பார்த்துருக்கேன் ஆண்டவரே. எவ்வளோ ரத்தம் சிந்திருக்கீங்களா ஆண்டவரே, எவ்வளோ பாடுகள் பட்டீங்களா ஆண்டவரே, எனக்காக என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் மேலே நான் அன்பு வைப்பேன் ஏசப்பா, உங்கள் மேலே நான் அன்பு வைப்பேன் ஏசப்பா. தங்கச்சி, ஏசப்பா உன்ட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், உன்னுடைய ஹார்ட் முழுசாக கொடுக்க முடியுமா? நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் யாரும் இருக்காங்கல்ல, ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஏசப்பாக்கு இடம் கொடுக்க முடியல, ஏதோ ஒன்று உன்னைய பிளாக் பண்ணுதுல்ல, ஏசப்பா கிட்ட நெருங்க விடாம ஏதோ ஒன்று உன்னைய தடை செஞ்சுக்கிட்டே இருக்கு பாரு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுட்டு ஏசப்பாவை நோக்கி ஓடிப்போ, ஏசப்பா நோக்கி ஓடிப்போ. எதிர்கால வாழ்க்கை ஏசப்பா பிளஸ் பண்ணுவாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா அவன் பேரை ஏசப்பா பெருமைப்படுத்துவாங்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாக நான் மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. கரங்களை கூப்பி அப்படியே ஜோம் பண்ணி பார்க்கலாம். ஏசப்பட்ட ஜோம் பண்ணி யாரெல்லாம் உண்மையா தன்னுடைய தவறை உணர்ந்து பாவ அறிக்கை ஜெபம் பண்றாங்களோ அந்த பிள்ளைங்க மேல ஏசப்பாவுடைய ரத்தம், ஏசப்பாவுடைய ரத்தம் இப்போ விழும். ஏசப்பாவுடைய ரத்தம் விழுந்து உன் பாவங்களை மன்னித்து இன்னைக்கு ஏசப்பா ஜீவ புஸ்தகத்துல உன்னுடைய பெயரை எழுத போற நாளா இருக்கட்டும். இந்த கேம்புக்கு அதுக்காக தான் உன்னை ஏசப்பா அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை முரட்டாட்டமா இருந்தியா, கீழ்ப்படியாம போனி